யூனிட் 9ல் ரீசனாக நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு 30 கொஸ்டின் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பின்பற்றி வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவைன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 2022 நிறைவேறியதுன்னு கொடுத்துருக்காங்க. 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இது மூணுமே கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். 1, 2, 3 மூணுமே கரெக்டு. ஸோ இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஜூன் 2022 டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இயக்கத்தோட பெயர் என்ன அப்படின்னா த க்ளீன் பீப்புள்ஸ் மூமெண்ட், தூய்மைக்கான மக்கள் இயக்கம். அப்போ தூய்மைக்கான மக்கள் இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 2022 எங்கே? தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ ஜூன் 2022 தூய்மைக்கான மக்கள் இயக்கம், த க்ளீன் பீப்புள்ஸ் மூமெண்ட், மறக்கக்கூடாது. அடுத்தது, நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தோ இட்ஸ் ஆஃபீஸ் இஷ்யூட் டீட்டெயில்ட் கைட்லைன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப், எதற்காக? யூனிட்டி மால், ஒற்றுமை வணிக வளாகம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மற்றது எதுவுமே வராது. ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, ரிசர்ச் சென்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அதெல்லாம் வராது. யூனிட்டி மால் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அன்று அறிவிக்கப்பட்டது. நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம். மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல். ஸோ இது கரெக்ட். ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படிங்கிறது வல்லபாய் பட்டேலோட 140வது பிறந்த நாளை முன்னிட்டு தொடங்கப்பட்டது தான். நம்ம தேசத்தோட ஒற்றுமை தன்மையை கொண்டாடுவது தான் இதோட குறிக்கோள். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்ட். இந்தியாவில் எந்த பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா பிரைமரி எஜுகேஷன். ஓகேவா? ஸோ பிரைமரி ஸ்கூல்ஸில் இருக்கிற பேசிக் அம்யூனிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த கரும்பலகை திட்டம், ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1991-92 பீரியடில் அது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் திட்டம் திருமண உதவி கேட்குறாங்க. ஸோ டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அப்படிங்கிறது விதவை மறுமணம். ஈவிஆர் மணியம்மையார் ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ். அண்ட் அன்னை தெரசா நினைவு அப்படின்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ், அனாதை பெண். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். தர்மாம்பாள் விதவை மறுமணம், மணியம்மையார் நினைவு ஏழை விதவை தாயின் பெண்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்காஸ்ட், அண்ட் அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்கள், ஆர்ஃபன் கேர்ள்ஸ். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் ஒரு பிளேஸ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கீழே இருக்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர். ஓகேவா? ஸோ இது நம்ம ஈஸியாக ஆப்ஷனில் வச்சு கண்டுபிடிக்கலாம். அரியலூர் தான் இதுக்கான ஆன்சர். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் என்ன? மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட அப்ஜெக்டிவ் என்ன, பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேனேஜ் கம்ப்ளீட் ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட் டேட்டா என்ன டிஜிட்டல் ஃபார்ம். மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் போர்ட்டலோட நோக்கம். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பேடி தான். ஸோ நெல்லுக்காக தான் அதிகமான நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுது. டெல்டா ரீஜியன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஷ்கான ஆதரவை குறிக்கிறது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டெப் அப்படிங்கிறது மெயினாக இந்த ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது தான். அடுத்தது, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிறது பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துதல். ஓகே? ஸோ RGSEAG அப்படின்னா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அடலசன்ட்
கேர்ள்ஸ். ஓகே, ஸோ IGMSY அப்படிங்கிறது கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி. உஜ்வாலா, ஸோ உஜ்வாலா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங், இழி வணிக தொடர்பு. இது வந்து உஜ்வாலா. ஓகேவா, உஜ்வாலா வேறு, உஜ்வாலா வேறு. ஓகேவா, ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். இதுதான் இதோட மேட்சிங்ஸ். ஓகே, பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2 3 4 1. ஓகே, ஸோ 2 3 4 1 தான் இதற்கான ஆன்சர். Dash state in India provides breakfast in government schools along with the midday meals. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க? மதிய உணவு திட்டத்தோட காலை உணவு திட்டம் எந்த ஸ்டேட்டில் கொடுக்கப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் கொடுக்கப்படுது. The number of seats, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். பட்டியல் ஜாதியினருக்கு 44 இடங்களும் பழங்குடியினருக்கு 2 இடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஷெட்யூல் காஸ்ட் 44, ஷெட்யூல் ட்ரைபு வந்து 2. ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு டேஷ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கு துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள். செக்டர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட்ஸ் பிளான்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போது நடைபெற்றது? 12 ஜனவரி 2014. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னா, ஸோ ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம், மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு இதை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ். ஓகேவா, ஸோ மங்கி பாக்ஸ் இதுதான் வந்து இப்போவுமே இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ரீஜியனில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்குது. ஸோ நேற்றுக்கு கூட இது சம்மந்தமாக நியூஸில் ஒரு நியூஸ் வந்து வந்திருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த தடவையும் கேட்கலாம், குரூப் 2ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் பின்வருவன எவைன்னு கேட்குறாங்க. ஸோ சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன், சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. ஸோ இது எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து டெவலப் ஆகி வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூரல் ஏரியாவில். ஓகேவா, ரூரல் ஏரியாவில் இருக்கிற 4 கீ ஆஸ்பெக்ட்ஸ். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுகிறார்கள்? நோட் பண்ணிக்கணும், 2011 ரிப்போர்ட். ஓகேவா, ஸோ எவ்வளவு? 48.9% பேர் தான் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணிபுரிகிறவங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசியின் பெயர் கோவேக்சின். என்னது? கோவேக்சின். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான திறன் கொண்டது அப்படின்னா எக்கனாமிக். எதில்? எக்கனாமிக். தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று எதுனா திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சி ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய ரயில் நிலையம். எது ஒன்று பொதுத்துறை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்எல்சியா, டிஸ்கோவா, செயிலா, பிஎஸ்என்எல்லான்னு பார்த்தா டிஸ்கோ தான். ஏன்னா டிஸ்கோவுக்கு தான் ஃபுல் ஃபார்ம் என்ன வரும்? நமக்கு தமிழ்நாடு தான் வரும் இல்லையா. ஸோ மற்ற எல்லாமே என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், ஸோ பிஎஸ்என்எல் இல்லையா. ஸோ இது 3மே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் இந்த பப்ளிக் செக்டார்ஸ் தான். சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எதுன்னு கேட்குறாங்க. பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்புகளை கொண்டுள்ளது. கரெக்டு. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரித்து கொள்ளும். இதுவும் கரெக்டு தான். சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. முடியும், அவங்களே தான் நிர்வகிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் நீலகிரி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்டது. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் டவுட்டே வேண்டாம், எதுதான்? சென்னை. NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை. இது ஒசூர் டு எங்கே வர போகும்? கன்னியாகுமரி வரைக்கும் போகும். NH44.
பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவை ஆவணன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியது, கரெக்டு. புதிய தொழிற்சாலைகளை அமைத்தது, புதிய தேவாலயங்களை நிறுவியது, போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். ஸோ இந்த சர்ச் அப்படிங்கிறது இது வந்து ரிலீஜியஸ் சார்ந்ததாக போயிடும். மற்ற 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களோட முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது. அப்போது இதுக்கு ஆப்ஷன் டி 1, 2, 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது, ஒப்பீட்டளவில் பாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஹையர் ஹியூமன் டெவலப்மெண்ட், ரிலேட்டிவ்லி லோயர் இன்கம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எது வரும்? கேரளா. அடுத்தது, அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி வந்து ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி, மெதுவான மனித வளர்ச்சி அப்படிங்கிறது ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீகார். அப்போது 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டேட்டா எங்கே பார்த்தாலும் படித்து வச்சுக்கோங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு எதை உருவாக்குவதாக அறிவித்தது அப்படின்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. ஸோ இப்போ கூட 100 ரூபி காயின் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண இருக்காங்க இல்லையா? யார்? ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி மலையாளம். ஸோ ஒரியா அப்படிங்கிறது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? 2014 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தெலுங்கு அண்ட் கன்னடம் இது எப்போ செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2004, சான்ஸ்கிரிட் வந்து 2005. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூனிட் 9 அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.